இதுக்கு பதில் சொல்லுங்க சார். சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை ஒழுங்காக போட்ட பிறகு கூட சில பேஷண்ட் சில நோயாளிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மாத்திரை ஒழுங்காக போட்டிருந்தா கூட சில நோயாளிகளுக்கு என்ன வந்திருக்கும்? பக்கவாதம் வந்திருக்கும். சில பேஷண்ட்டுக்கு கண் பார்வையில் பிரச்சனை வந்திருக்கும். சில பேஷண்ட்டுக்கு இருதய மாரடைப்பு வந்திருக்கும். சில பேஷண்ட்டுக்கு கிட்னி ஃபெயிலியர், கிட்னி டயாலிசிஸ் பண்ணுவாங்க. சில பேஷண்ட்டுக்கு காலில் ஆறாத புண்ணு வந்திருக்கும். காரணம் என்ன தெரியுமா? மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக தான் எடுத்திருப்பாங்க. அப்படி இருந்தப்புறம் ஏன் இந்த பிரச்சனை வரும் தெரியுமா? நல்லா கேட்டுடுங்க. ரொம்ப ரொம்ப ஆபத்தானது எது அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் வில்லன். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு மாத்திரை இதில் ஒழுங்காக போட்ட பிறகு கூட பக்கவாதம், கண்குருடு, ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியர், காலில் ஆறாத புண்ணெல்லாம் வரக்கூடியது. இதுக்கு பேர் தான் மைக்ரோ வாஸ்குலார் டேமேஜ். நல்லா கேட்டு. ஸோ வில்லன் எது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தோட படிச்சு பாருங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் என்னது? மாத்திரையும், கடைசி தான் இன்சுலினும். அப்போ கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டியது என்னது? எது கட்டாயமாக கடைபிடிக்கணும்? பேலன்ஸ்டு டயட்டு கட்டாயமாக கடைபிடிக்கணும். பேலன்ஸ்டு டயட்டு நீங்கள் கட்டாயமாக கடைபிடிச்சா மட்டும்தான் என்ன ஆகும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இது சரியான மட்டும்தான் இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் உள்ள பாதிப்பை என்ன பண்ணலாம்? தடுக்க முடியும். புரிஞ்சுதா இல்லையா? ஸோ உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இல்லை இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க சார். சேவ் பண்ணி வச்சு ஒரு கூட போட்டு கேளுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். கரெக்டாக இருந்தால் மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்ட்.